பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஒரு கல்யாணம் ஆகலினா ஒரு பொண்ணுக்கு கோயில் சாமியோட கருவறையில் போய் சாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தீவார்த்தனை காமிச்சு பத்தி பொருத்தி அவரே நம்ம ஜாதகத்தை பூஜை பண்ணி கொடுக்குறாரு. ஒரு நாள் மட்டும் நீங்கள் கருவறையில் கொண்டு போய் வச்சு வாங்கிட்டு வரீங்க. அது ஒரு காகிதத்தில் வாங்கிட்டு வரீங்க. ஏன் எழுத்துப்பூர்வமாகவே ஒரு காப்பர் பிளேட் நிரந்தரமானது, நம்மளோட வாழ்க்கையும் ஜாதகம் நிரந்தரமானது. அதே வேலையை நாம ஏன் செய்யக்கூடாது சொல்லுங்கள்? அதே போல மற்ற எந்திரங்களோட நம்மளோட எந்திரம், அதாவது ஒரு முருகன் எந்திரம் அப்படிங்கும் போது செவ்வாய் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது அந்த முருகன் எந்திரம் பின்னாடி நம்மளோட ஜாதகத்தை முன்னாடி வச்சு பிரேம் போட்டு நம்ம வணங்கிட்டு வரலாம் ஐயா. இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல லட்சுமி எந்திரம், பண தட்டுப்பாடு ஏற்படுறவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நல்லதே நடக்கும் ஐயா. பாருங்க, ஏன்னா ஐயா வாடிக்கையாளருக்கு எழுதி கொடுக்கலாமா ஐயா? அப்படி செய்யலாமா? அம்மா, நீங்கள் ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் காப்பர் தகடில் சக்கரத்தில் நீங்கள் வெள்ளி தகடில் ஜாதகத்தை எழுதி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு டெய்லி நீங்கள் தொழிலில் வச்சிங்கனாலே வெள்ளியில் ஒரு கோடு கீச்சினாலே பவர் தான். நம்ம ஜாதகத்தை எழுதிட்டா அதை விட பவர். அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குழந்தை பிறந்தோடனே தொப்புள் கொடி உறவு தாய் மாமன், வெள்ளி கொலுசு அரணா கொலுசெல்லாம் போட்டு தான் குழந்தை தூக்கணும், வசதி இருந்தால் தங்கம் போட்டு தான் தூக்கணும்னாங்க. ஏன்? அன்னைக்கே கிரகத்தை இயக்கியிருக்காங்க. குரு என்பது தங்கம், சுக்கரன் என்பது வெள்ளி. இந்த ரெண்டு உலகமே இந்த உலகத்தில் மதிப்பான உலகம். அதனால தானே வெள்ளி கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க, தங்கத்தை கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் என்றைக்குமே செல்வந்தரான பொருள் உலோகங்கிறனால தானே அந்த குழந்தை செல்வந்தராக பிறக்கணுங்கிறதுக்காகத்தானே முதல்ல அரணா கொலுசு தாய்மாம் போட்டாரு. கரெக்டுங்களா? அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த குழந்தைகளையெல்லாம் கைதொட்டு தூக்கும் போது தாய் மாமனுக்கு தாய் வீடு தொப்புள் கொடி உறவு வந்ததுனால அரணா கொலுசெல்லாம் போட்டு தங்கமெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த குழந்தை கையில் எடுத்ததுக்கே ஆதி காலத்தில் இது பரிகாரமாக தானே சொல்லி வச்சுருக்காங்க. தாய் மாமா வெறுங்கையில் தொடாத, தாய் வீட்டு சேரு என்ன போடுறைய போட்டு எடுதுன்னு. நான் வாரிசை பெற்று கொடுத்துட்டேன், தாய் வீட்டு சேரு என்ன எங்கே அப்படின்னு கேட்டாங்கல்ல, இதுதான் தாய் வீட்டு சேரு. அந்த அரணாவும் கொலுசும் ஏன் அப்படின்னா, பகலில் பிறக்கிறவங்களுக்கு இரவில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் தான் தாய், பகலில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் தாய். அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னு வச்சாங்க. எப்படி? தாய்க்கு என்னங்க? தாய்க்கு பின் தாரம்னு ஏன் வச்சாங்க? இத்தனை காலமாக என் மகனை வளர்த்தி வாழும் பண்ணி அறியாத வயசில் நான் அறிவை ஊட்டி நிலாச்சோறு ஊட்டி அவருக்கு டவுசர் போட்டு விட்டு உடம்புல எல்லாமே மலம் கழித்து எல்லாம் நான் கொழுவி என் குழந்தைய நான் இடுக்கி என் பால் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை வளர்த்தி அவன் பெரிய மனுஷன் ஆக்கி கடைசியில் பெத்த தாயே யார் கையில் கொண்டு போய் ஒப்படைக்குது? தாய்க்கு பின் தாரம். அதனால தாரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குது. அப்போது தாய்க்கு அடுத்தது தாய் பார்த்துக்கிற மாதிரி தாரம் பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தாய்க்கும் தாரத்துக்கு ஒரு தொடர்பு வந்ததுக்கு காரணமே இந்த கான்செப்ட் தான். அப்போது இரவில் பிறந்தா, அப்போ யாரெல்லாம் பகலில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரனை தாயாக நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் தாய் வீடுன்னு நீங்கள் நினைங்க, சுக்கிரன் தான் அம்மானு நினைங்க. உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சூர்யா அப்பா, திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா. அப்படித்தானா? பாருங்க. சூரியனா அப்பா, திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா. ஏன்? அவரை என்னன்னு கூப்பிடுறாரு? மாப்பிள்ளைங்கிறது இப்போ
கரெக்ட். மருமகன் ஏன் கூப்பிட்டாருன்னா, அந்த வீட்டுக்கு ஏற்கனவே மகளை கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு மறுபடியும் மருமகனாவே பிறப்பெடுத்து வந்து என்னுடைய பிள்ளையை நீ காப்பாற்றி என் வாரிசை உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு மகனாவே ஏற்றுக்கொண்டு தான் இந்த மாமனார் வந்து மருமகன் பேர் வச்சது காரணமே. தாயை போல புள்ள நூலை போல சீலைங்கிற மாதிரி நீ எப்படி உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீ என்ற வீட்டில் கால் எடுத்து வச்சிருக்கிற. நானும் உன்னை மகனாக பார்த்துக்கிறேங்கிறக்காக என் வீட்டில் இருக்கிற மகனை விட நீ மறுபடியும் ஒரு மகனாக பிறந்துக்கிறேங்கிறக்காக மருமகன் என்று பேர் சூட்டினான். அப்போ அங்கே மருமகளே என்று பேர் சூட்டினதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டுக்கு நான் மகளாகத்தான் நினச்சி கட்டிட்டு போகிறேன். மருமகள் என் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மக வந்துட்டா நான் வேற்றுமையாக நினைக்கிறேங்கிறதுக்காக மருமகள் என்று பேர் சூட்டுறன்னு பேர் வச்சாங்க. இதுக்கெல்லாம் எதுக்காக இந்த நாசுக்கான பேர்கள் வந்ததுன்னா, இனம் பிரியாமல் ரத்த பாசமாக வாழணுங்கிறதுக்காக. ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தைன்னு கூப்பிடாம ஒரு சில பெண்கள் ஒத்து போயிட்டாங்கன்னா அம்மா அப்பானே கூப்பிடுறாங்க மருமகளை. அப்படி வருதா இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். இனிமேல் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பகையாக இருக்குதோ அந்த உறவை சொல்லி கூப்பிடாதீங்க. கூப்பிடாமல் இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கூப்பிட்டீங்கன்னா தான் பகை எச்சாகு. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து பகையாக இருக்குதுன்னா சூரியன் என்பது அப்பா. புதன் வக்கரமாக இருந்தால் புதன் பகையாக இருந்தால் புதன்னா மாமன். நம்ம ஜாதகத்தில் புதன் பகையாக இருந்தால் மாமனை கூப்பிடாம நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த பகை வளராதல்ல. சூரியன் பகையா இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. சூரியன் பகையா இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ சூரியன் பகையா இருந்தா அப்பாவை வந்து நம்ம அப்படி கூப்பிட முடியாது. அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே பகையினால தாயோட கர்ப்பத்திலேயே பகையாக உருவாக்கித்தானே இந்த குழந்தை பகையாக பிறந்திருக்குது. மறுபடியும் நீங்கள் வந்து பகைத்தானே உருவாக்குறீங்க. எந்த கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருக்குதோ அந்த உறவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வளரும். அப்போ இது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் என்னங்க வாங்க போங்கன்னு இப்போ நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல. எதுக்காக இந்த உறவுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூரியன் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, யார் ஜாதகத்துல எல்லாம் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்குதோ அவங்க ஆண் குழந்தையா இருந்தா அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்து வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கிடைக்காது. இது எதனால இந்த ரூல் எடுக்கிறீங்க? சூரிய வீட்டில் சனி பகை, சனி வீட்டில் சூரியன் பகை. இப்போ தெரியுதா? இந்த பிரச்சனை தான் அதில் போயிட்டு இருக்குது. அப்போ உறவை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தானே? நீங்கள் மாமா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடும் போது சண்டை வந்து கோவிச்சிட்டு வந்துட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி பாசம் அதிகமாகி உட்காந்து விருந்து சாப்பிடும் போது பிரச்சனை வருது இல்லைங்களா? இந்த ஜாதகம்லாம் எடுத்து பாருங்க, கரெக்டாக வரும். நீங்கள் எப்பவுமே எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா? அத்திப்பழம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த அத்திப்பழத்தை பிச்சு தலை சுற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து வீசிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். உங்களுக்கு அவமானம் எப்போதுமே வராது. அதுக்கு பேர் தான் அத்திப்பழம். அத்திப்பழம்னு உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பழம்னா அந்த அத்திப்பழம் தலையை சுற்றி வீசிட்டு போங்க, எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும். அந்த அத்திப்பழத்துக்கு மட்டும் அவ்வளோ பவர் உண்டு.
ஒரு மனிதனுக்கு கோபம் வருதுனாலும் கூட அந்த அத்திப்பழம் சரியாகும். ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் ஏதாவது இந்த அத்தி விரதர்னு சொல்லி ஏதோ ஒரு அத்தி மரத்தில் ஒரே கட்டை எடுத்து அத்தி விரதர் பண்ணாங்கல்லங்க. உங்கள் வீட்டில் ஜோசியர் வீட்டில் ஒரு அத்தி கட்டையில் ஒரு வேல் மாதிரி ஒரு சூளாயுது மாதிரி செஞ்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போன அத்தனை தெய்வங்களுடைய பொருள் எல்லாமே எல்லா அத்தி விரத அத்தி கட்டையில் போய் சேவாயிரும். சாமிக்கு பாலாலயம் பண்ணும்போது சாமியோட பல வருஷமாக 1000 வருஷம் வாழ்ந்த கோயிலை அதை இடித்து புதுப்பிக்கும் போது சாமியோட பவரை பூரா எதில் இறக்கி வைக்கிறாங்க? அத்திக்கட்டையில். அதனால தான் அத்திக்கட்டை. அதனால தான் நம்மளைய யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கணும்னா அத்திப்பழத்தை தலையை சுற்றி கட் பண்ணி போட்டு போனீங்கன்னா அதை விட ஒரு தீய சக்தி எதுவும் வராது. அப்போ அந்த அத்திப்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் அத்திப்பழத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ அத்திப்பழத்தை கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கை கூடிரும், கை கூடி வந்துடும். செஞ்சு பாருங்க, கரெக்டாக வரும். தாராளமாக வைங்க. அத்திக்கட்டையில் எல்லா தெய்வ சக்தி சேவாகும். நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்கனாலும் அந்த மந்திரத்தை அது சேவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் அத்தி விரதர்னே பேர். வச்சுக்கோங்க. இதெல்லாம் அத்திக்கட்டை பரிகாரம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படுதே இல்லை? அம்மா ராகு கேது செவ்வாய் தோஷம் இதுகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சிலையே செய்யாத காலத்தில் ராஜா வீட்டில் ராஜாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைப்பாம்புன்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மனைப்பாம்புன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்படின்னு என்னன்னா ராஜா குதிரை வளர்த்துவார், நாய் வளர்த்துவார், கோழி வளர்த்துவார், புறா வளர்த்துவார், மனிதர்களை எல்லாத்தையும் வளர்த்துவார். கடைசியில் ஒரு ஓரத்தில் அந்த ஒரு பாம்பு மனைப்பாம்புன்னு ஒன்று உயிரோடு வளர்த்துவார். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெய்லி அதுக்கு முட்டை பால் வைக்க சொல்லுவார். அந்த பாம்புக்குன்னே ஒருத்தர் போட்டுருவாங்க ஆளை. அது காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்பவுமே அந்த பாம்புக்கு பால் கரெக்டாக குடிக்குதான்னு பார்த்துட்டு அந்த பாலெல்லாம் வளர்த்தி அந்த பாலை குடித்து அந்த பாம்பு மனைப்பாம்பாவை வாழும். இந்த பாம்புக்கு பால் ஊற்றுறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அந்த ராஜவம்சத்தில் நாகதோஷத்தோட ஒரு குழந்தை பிறக்காது. அதனால நாகருக்கே பால் ஊற்றுற வீட்டுக்கு பாதம் நினைக்காதுன்னு மனைப்பாம்பே வளர்த்திருக்காங்க. அப்படி அப்போ பாருங்க, அந்த காலத்தில் சுதார் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது கொஞ்சம் செய்ய முடியாத காரியம்தான். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் நல்லா இருப்பீங்க. சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் சிறை வாழ்க்கையவே அடிக்கடி ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளையாக இருக்கட்டும், ஜெயிலாகவே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா 2 ஜோடி புறா, ஆண் புறா பெண் புறா 2 வாங்கி 2ஐயும் கொண்டு போய் காலையில் கோயில் வாசலில் எங்கெல்லாம் புறா அதிகமாக இருக்குதோ அங்கே போய் நின்று என்னோட வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக பறக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி சாமி முன்னாடி நின்று 2 புறாவையும் பறக்க விட்டீங்கன்னா அது எப்படி சுதந்திரமாக வாழும்போது இது வாழ்த்திட்டு போகுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு சிறை வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. எப்படி? அப்போது அந்த மனைப்பாம்புங்கிறத அந்த காலத்தில் புறாவெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வளர்த்துனாங்க? புறாவோட சவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, புறா ஒரு அனத்தர் மாதிரியே சவுண்டு கேட்குமா? ஊ ஊ ஊ ஊ இப்படியே அனத்தும். அப்படின்னா புறாவுக்கு தீனி வச்சிங்கன்னா உங்களோட கர்மாவை யாராவது எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்தில் புறா வளர்த்தி அந்த காலத்தில் மணிப்புறான்னு சொல்லி வளர்த்துறாங்க. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் ஒரு தகவல் தொடர்பு யாருக்கெல்லாம் காது கேட்க மாட்டேங்குதோ, நம்மளுக்கு 3ஆம் இடம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்குதோ அவங்க எல்லாமே இந்த காலில் தகவல் அஞ்சல் எல்லாம் கட்டி பறக்க விட்டால் அதுக்கு ஒரு ஞான சக்தி பாருங்க. கரெக்டாக எந்த வீட்டில் போய் கரெக்டாக போய் உட்காருதோ அந்த வீட்டோட அட்ரஸ்ஸு
அந்த புறா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்க அந்த காலத்தில். கரெக்டுங்களா? மணிப்புறான்னு சொல்லுவாங்க. மணிப்புறான்னா அந்த மணிப்புறாவை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீட்டில் கரெக்டாக எழுதி இந்த தகவலை கொண்டு போய் இன்னார்கிட்ட சேர்த்தீருன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டீங்க, நமக்காக இங்கிருந்து பறந்து போய் கரெக்டாக அவரோட தோல்லையே போய் உட்காரும். அந்த தோளில் போய் உட்காந்து அந்த தகவலை எடுத்து எழுதி அவர் அனுப்பிச்சி விட்டாருன்னா இந்த புறா இங்கே கொண்டு வந்து சேர்த்திடும். அப்போது நம்மளோட அக்க புறா தீருங்கிறது புறாவிலேயே பரிகாரம் வருதா இல்லையா? சொல்லுங்கள். புரிஞ்சுதுங்களா? அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை கிழக்கு முகமாக வச்சு அதுக்கு ஒரு மாலை பூவெல்லாம் வாங்கி போட்டு சப்பாத்து பன்னீரெல்லாம் அது மேலே வச்சு 2 புறா வாங்கி இந்த வருஷம் எங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண் புறாவையும் பெண் புறாவையும் ஜாதகத்தை வந்து 2 முறை 3 முறை சுற்றி கோயிலில் கொண்டு போய் பறக்க விட்டுட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் நம்மளுக்கு உயிர் தாக்கம் வர வேண்டியது எல்லாமே அதோடு அருந்து போயிடும். எப்படி? ஐயா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தில் ஒரு சிறப்பாக இருக்குதா இல்லைங்களா? அப்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், இது எல்லாமே ஏதாவது டெக்னாலஜியான பரிகாரம் ஏதாவது வருதான்னு பாருங்கள். அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதனால தான் ஆதிகால பரிகாரம்னு பேர் வச்சேன். ஏன் அந்த ஆதிகால பரிகாரம் பேசுன்னா அந்த ஆதி காலத்தில் வாழ்ந்த இடத்துக்கு தான் நீங்கள் திரும்பி போகிறீங்க. அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு தும்ப செடியை பிடுங்கி நம்ம துன்பம் தீரணும்னு சொல்லி தலையை சுற்றி ஓடுற நதியில் வீசிட்டு போனால் நம்ம மேலே பட்ட துன்பம் வந்து நம்மளை விட்டு விலகுங்கிறது அது தும்பச்செடி பரிகாரம்னு நான் ஒரு புக்கில் எழுதியிருக்கேன். துன்பங்கள் தீர்க்க தும்பச்செடி பரிகாரம்னு, இழந்ததை மீட்க இழந்த மரத்தை சுற்றிட்டு வாங்கன்னு இருக்கேன். அப்போது கொத்தவரங்காயை வந்து கொத்தோடு இருக்கிற பிரச்சனை தீருன்னு இருக்கேன். ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் வச்சு பரிகாரமாக அறிஞ்சாங்க, அறிஞ்சு தெரிஞ்சு தான் உணர்ந்தாங்க. இன்றைக்கி அதே ரிப்பீட் ஆகி இந்த உலகத்துக்கு இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் இந்த பரிகாரங்களை எல்லாம் நம்ம கையாண்டு வந்தால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போகலாங்கிறதான் இந்த சாஸ்திர விதி. நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதி காலத்தில் காசு வறுமையாக காசு வந்து ரொம்ப இல்லைன்னா இந்த மாடு கொம்பு செய்வாங்க, காலில் இருக்கக்கூடிய லாடம் அடிக்கிறக்காக காலில் இருக்கிற நெகத்தெல்லாம் செய்வாங்க. இதில் விவரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடு வந்து மகாலட்சுமி, அதனால் இந்த கொம்பு சீவனதெல்லாம் எடுத்து இந்த காலில் இருக்கக்கூடிய நெகத்தையெல்லாம் எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரங்கு பெட்டியில் வச்சுருவாங்க. அன்னையிலேருந்து அவங்க வீட்டில் காசு தங்கும். எப்படி? அப்போ எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் சிரமத்தை வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே அந்த காலத்து தானே. உங்களுக்கு ஒரு கடன் அடையிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ராய் களி இருக்குது இல்லைங்களா? ராய் களி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? களி கிளறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ராய் களியை நல்லா உருண்டை செஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி கவச புக்கு வாங்கிட்டு போய் முருகர் கோயிலில் போய் மயில் வாகனத்து பக்கத்தில் ராயக்களி தலவாழை இலை ஒன்று போட்டு தண்ணி தொளிச்சு ராயக்களி 2 உருண்டை எடுத்துகிட்டு போய் அந்த களிக்குள்ளே வந்து குழி மாதிரி வெட்டி குழி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு தீபம் போட்டு கந்த சஷ்டி கவசம் அந்த தெய்வம் அமையாமல் உட்காந்து படித்து அங்கே ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னையில் இருந்து உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த கடன் வளராமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த ராயக்களி பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அன்னையிலிருந்து உங்களுக்கு கடன் அன்றோடு தீர்ந்துடும்.
இது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. அது என்ன ராய் களின்னு நீங்கள் கேட்டுக்கணும்ல. அம்மா உங்களுக்கு கடன் வந்து ஏறணுமா கடன் கழியணுமா? அப்போ கழியில் விளக்கு போடுங்கன்னு சொல்ல வர, அவ்வளோதானே? கடன் கழியணுங்கிறீங்க, அப்போ கழியில் விளக்கு போடுங்க. கடன் கழியுதில்ல. நீங்கள் ராய் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன கடனாக வாங்கித்தான், ராய் மாதிரி சின்ன கடனாக வாங்கித்தான் அந்த சின்னதாக சேர்ந்து ராய் கருது மாதிரி பெரிய கடனாகி அவ்வளவு கடன் ஆனது தான் அந்த ராய் கருது. அப்போ அந்த ராய் கருதை நசுக்கி அந்த காலத்தில் கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டியும் நல்லெண்ணையும் கலந்து தீபம் போட்டாங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகுங்கிறது ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. எப்படி? கரெக்டுங்க. ஆமாம் ஆமாம். செவ்வாய்க்கிழமை வச்சுக்கங்களேன் ஐயா, செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்களேன். ஓரம் வேணாலும் செவ்வாய் ஓரம் எடுத்துக்கோங்க. ஓரம் வேணாலும் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. ஓர செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் களியில் விளக்கு போடுங்க. எப்பவுமே கடன் அடையணும்னா கருப்பட்டியில் ஒரு குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா ஐயா? கருப்பட்டியிலேயே ஒரு சின்னதாக குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கருப்பட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா உங்களுடைய மூதாதைகளுடைய கடன் தீர்ந்து போயிடும். அது எதனால? அனுசம் என்பது சனியோட வீடு. அனுசந்தான் பணம் கருப்பட்டி. சனி என்பது மூதாதிகளுடைய கர்மா. அந்த மூதாதிகளுடைய கர்மா நம்மளுக்கு தொடராமல் இருக்கணும்னா கருப்பட்டி தீபம் போட்டிங்கன்னா அன்னையில இருந்து மூதாதிகளுடைய தோஷம் நீங்கி உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அம்மா நீங்கள் வீட்லேயும் போடுங்க, கோவில்லையும் போடுங்க. உங்களுக்கு அம்மா அந்த காலத்தில் அனுச நட்சத்திரம் தானே பனை மரம். நான் ஒன்று முந்தா நாள் யாரோ குழுவில் கேட்டாங்க, யாருன்னு ஞாபகம் டக்குன்னு வரல, சொல்கிறேங்க. புதனும் சனியும் யாராருக்கு சேர்ந்துருந்தா தலை செய்வாமல் போங்க, உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யணும்னு சொன்னேன். சார் இந்த காலத்தில் தலை செய்வாமல் எப்படி போகிறது அப்படின்னு பிரச்சனை. யாருக்கெல்லாம் புதனும் சனி சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது தலை கோதிட்டு போனாங்கன்னா இப்படி தலை கோதிட்டு இப்படி போனால், இப்படி தலை கோதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனால், சீப்பு வேண்டாம், இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பார்க்காம தலை கோதாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் புதனும் சனி வேலை செய்யும். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பனை மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சனி என்பது சாம்பல் நிறம், கருப்பாக இருக்கும். இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய பனைமொழி ஓலை மட்டும் தலை விரிச்ச மாதிரியே போட்டிருக்கும். அப்போ புதனும் சனியும் சேர்ந்துக்கிறவங்க பனை மரத்தில் எப்படி தலை விரிச்சிருக்குதோ அது மாதிரி நீங்களும் தலை வந்து ஒழுங்க சீவிட்டு போகாமல் தலை விரிச்ச மாதிரி இருந்தால் புதனும் சனி உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ யார் தலை செய்வணும் யார் தலை செய்யக்கூடாதுன்னு தெரியுதா? அம்மா கரெக்ட் தானே? கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தண்ணி சடை போட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த புதனும் சனியும் அவங்களுக்கு இருக்கிறனால எப்போ போனாலும் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்கள்ட்ட சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பெரிய கடனை மாட்டிக்கவே மாட்டாங்க. அது 10 ரூபா தான் வருமானமே மாதம். அதை போய் என்ன கடன் வாங்கி கட்டுவீங்க? வயிற்றுக்கிழமை சரியாக இருக்கும், அடுத்த மாதம் அப்படியே போகும். ஜம்முன்னு 2 நேரம் குளிச்சிருவாங்க. எப்போவுமே சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறது கேரளா தான். கேரளாவில் தாமரை குளம் அதிகமாக இருக்குதுங்களா? அப்போ மகாலட்சுமி வாசம் கேரளாவில் இருக்குது. நெல் அதிகமாக போடுறாங்க, நெல் குப்பி மாதிரி ஒன்று செய்கிறாங்க, அங்கே தான் நடக்குது. ரெண்டாவது அங்கே தண்ணி பசுமையான ஏரியா, சந்திரனோட ஆதிக்கம். அப்போ இவங்களுக்கு 2 நேரம் இங்கே தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அப்போ 2 நேரம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க.
அப்போ இவங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கேரளா ஒரு பசுமையான ஒரு காரணமாக வருதா இல்லைங்களா? அப்போ அந்த ஜாதகத்தில் நாம் எப்போவுமே பாருங்கள், 2 நேரம் நம்ம குளிச்சோம்னு வைங்க, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அது எதனாலேன்னு சொல்லுங்கள். 2 நேரம் குளிச்சா நம்மளோட ஜாதகம் நல்லா இருக்கும், தோசை நம்மளுக்கு நிவர்த்தி தான். என்ன காரணம் கேளுங்க. அதாவது காலையில் சூரிய உதயத்தில் குளிச்சிட்றீங்க, குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நிலா மறையும் போது குளிச்சு சூரிய உதயத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சு நிலா வரும்போது சந்திரனோட ஆதிக்கம் மறுபடியும் குளிங்கங்கிறாங்க. எல்லாமே 2 தான். அப்போ அது கணக்கு வருதா இல்லையா? அப்போ குளிக்கிறதும் கூட 2 தடவை குளிங்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து 16 நாள் இடவிடாமல் 2 நாள் குளிச்சா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகும் என்று பொருள் சொல்லுது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற வக்கரம் நிவர்த்தி ஆகுமா 2 நாளும். அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மாதம் 2 நாள், வாரம் 2 நாள், மாதம் 2 நாள், கடைசிக்கு வருடம் 2 நாள் எல்லாமே 2ஆக தூக்கி வச்சதுக்கு காரணமே முன்னோர்கள் எல்லாமே தலை குளிக்கிறதுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எல்லாமே 2ஆக வச்சுக்கிறாங்க. அதனால தான் பிறந்த நாள் அன்னைக்கு, கற்ப நாள் அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, சவரம் பண்ணக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, பிரயாணம் போகக்கூடாது, பிறந்த நட்சத்திர கற்ப நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, ஆஸ்பத்திரி போய் இன்னொருத்தரை போய் பார்க்கக்கூடாது. அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் கர்மம் நம்மளை ஏதாவது ஒரு ஆஃப் பண்ண பார்க்குமா. அதனால் ஜென்ம நட்சத்திரம், அதனால தான் பஞ்சாங்கத்தில் எழுதும்போது ஆதி எந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நீக்கி நின்றது இருப்பு வருஷம் மாதம் தேதி நீங்கள் எழுதுறீங்க. அப்போ கற்ப நாள் தானே எழுதுறீங்க. அந்த கற்ப நாள் அன்னைக்கு மட்டும் ஆகாத காரியத்தை செய்யாதீங்கிறதானே ஆதிகால பரிகாரம். அதனால் நீங்கள் இந்த கடனுக்கும் கூட போன வாரம் ஒருத்தர் வந்து களியில் விளக்கு போட்டவர் ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு கொடுத்தார். என்னங்கன்னு கேட்டேன். நீங்கள் களியில் விளக்கு போட சொன்னீங்க, அது என்ன போச்சுன்னா வீடு தலைவர் ஆபத்து, அந்த வீடு போக போகுது, அதனால் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு 6 மாதமாக பார்ட்டிகளெல்லாம் பிடிச்சி அந்த வீடு விற்க முடியல. இந்த களியில் விளக்கு போட சொல்கிறாரு, இந்த களி வாங்குறக்காவது ராய் வாங்குறக்காவது காசு இருக்குட்டுன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு களி கிளறி அந்த களியில் எல்லாம் குழியை வெட்டி அதுக்குள்ளே தீபமெல்லாம் போட்டு அவர் முருகன் கோயிலை சொன்னாருன்னு சொல்லி போட்டு எதுக்கு அவர் சொல்லிக்கிறத போய் செய்வன்னு செஞ்சார். அங்கே பேங்கிலேருந்து கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் இது வரைக்கும் கட்டண காசெல்லாம் கிடைக்காது, அந்த வீடு ஏலத்துக்கு போக வேண்டாம், ஒருத்தர் நீங்கள் எவ்வளவு வந்து அந்த இடத்தோட சொத்து மதிப்போ அவ்வளோ மதிப்பு கொடுத்துறங்கிறாரு, கையில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துறன்றாரு, கையெழுத்து வேணால் போட்டுருங்க, சொத்து அவங்களுக்கு கொடுத்துடலான்னு அந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இடமும் நிம்மதியாக விற்று கடைசியில் ஆண்டியாக போகிறவருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகி பார்ட்டி போகும்போது விற்று போட்டு வெறுங்கையில் போனால் நான் வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 10 லட்ச ரூபாயை ஒரு 10 கட்டை எடுத்து கொடுத்து என்னை மனசார வாழ்த்து எனக்கு வீட்டு சாவி கொடுங்கன்னு வாங்கிட்டு போனார். அவர் ஸ்வீட்டை வாங்கிட்டு என்கிட்ட வந்தார். அப்போ களி பரிகாரம் வேலை செய்தா இல்லைங்களா? இதே போல் நீங்க புல்லாங்குழல் பரிகாரம் சொன்னீங்க ஐயா முதல்ல, அதை நான் செஞ்சு பார்த்தேங்க ஐயா, அதுவும் என் வெற்றி கொடுத்தது. சனிக்கிழமை மணிக்கு செஞ்சேன் மலாடி வாரத்துல நீங்க சொன்னது போல. அதே போல அடுத்த வர சனிக்கிழமையே பணம் எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயா கடன் அடைக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. பாருங்க எங்கேயோ இருக்குது. என்னங்கம்மா? ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நாம் எதையும் போய் முன்னாடி போகக்கூடாது, செக்கில் கையெழுத்து போடக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யாராவது ஒருத்தருக்கு எதிராளி கூப்பிட்டு ஃபோன் பேசக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாமல் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு விருந்தாளிகளை கூப்பிடக்கூடாது. நம்ம கற்ப நாள் அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது. மெயினாக அம்மா போடுங்க, 12 கடத்துக்கு சீரக விளக்கு போட்டவங்கெல்லாம் ஸ்டாராக இருக்காங்களே. அம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்தில் ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகம்
ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகம். சூரியன் எங்கே இருப்பார்னு சொல்லுங்கள். ஐப்பசி மாதம் சூரியன் எங்கே இருப்பாருங்கம்மா? துலாத்தில் என்ன கிரக நீசங்க? நான் என்ன சொன்னேன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சூரியன், அது காலச்சக்கரத்துக்கு 7 போய் நீசமாகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையே இருட்டாக இருக்குதுன்னாரு, எதுலேயுமே பிரைட்டாக இல்லைங்கன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா பகல் பூராமே லைட்டை போட்டு வைங்க, இரவுலேயே ஆஃப் பண்ணாதீங்க, பகலே ஆஃப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூம்பாவது வந்து பகல் ஃபுல்லாக லைட் எறிட்டு இரவெல்லாம் லைட் எறிட்டு கரண்ட் பில்லு கட்டினா பரவாயில்லைன்னு. இப்போ அவர் கொஞ்சம் கடலேருந்து தப்பிச்சிருக்கிறார். காரணம் என்னென்னா ஏற்கனவே இவருக்கு சூரிய நீசம், 10க்கு ஊட இருட்டாக வச்சுருந்தா இவர் எப்படி பிரைட் ஆவார்? அதனால் வெளிச்சத்தில் வைங்கன்னு சொன்னேன். இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் மாற்றம் வருது. எப்படின்னு பாருங்கள். சின்ன விஷயம் தான், அது எப்படி வேலை செய்து வரும். நீங்கள் எதையை வந்து உயிர் கொடுக்குறீங்களோ அதுதான் வேலை செய்யும். ஒருத்தர் கும்பராசிக்கார் வந்து கேட்குறாரு, குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே நான் இருக்கிறேங்கன்னு. அதை ஏன் சுலோகத்துக்கு தகுந்த மாதிரி குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே இருக்கிறீங்க? குடத்துக்குள்ளே 9 நவதானியத்தை குறவலை வரைக்கும் அந்த குடத்தில் வந்து தலை வரைக்கும் போட்டு அதுக்குள்ளேயே விளக்க வச்சு அதை பற்ற வைங்க. விளக்கு இருக்கட்டும், அதை எடுத்து கடவுளுக்கு எடுத்து வெளியில் வைங்க, நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்கல்லன்னு. அதுலேருந்து அவர் கும்பப்பானை கமத்துறதில்ல, விளக்க உள்ளே வரிச்சு வச்சு வெளியில் கடவுளுக்கு வைக்கிறாரு. அவர் வாழ்க்கை சீர்திருத்தமாக இருக்குது. அப்போ இது மாற்றம் வருதா இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் மாறலினால் உங்கள் ஜாதகம் உங்களை மாற்றாது, நீங்கள் மாற்றினால் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ எல்லா விஷயம் இருக்கா இல்லையா? சீரக விளக்கு, சீரக அம்மா சொல்லுங்க, நீங்க ஏதோ சொன்னீங்களே சீரக விளக்கு பத்தி சொல்லுங்க. சீரக விளக்கு எதுக்கு போட சொல்லுங்க. சீரக விளக்கு நீங்க போட சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி கரெக்டா வீட்டுல சீரக விளக்கு போட்டு ரொம்ப பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னுங்கய்யா. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க. படிப்படியாக அவங்க வளர்றத அந்த விளக்கு வந்து ஆதி காலத்தில் நல்லா பாருங்க, சாய்பாபா வந்து பிச்சை எடுத்திருக்கார், கோலாப்பூரில் பிச்சை எடுத்திருக்கார். அவர் பிச்சை எடுக்கிறது என்ன பிச்சை எடுத்தாருன்னா, கடைக்கு எண்ணெய் வாங்கி பிச்சை எடுத்து பாபா கடவுளுக்கு விளக்கேற்றதுக்காக 6 மணி ஆனால் 6 மணி ஆச்சுன்னா சூரிய அஸ்தமனமானால் கடவுளுக்கு வந்து ஜோதி ஏற்றி வைக்கணும்னு சொல்லி சாய்பாபாவே போய் கடையில் போய் பிச்சை எடுத்துக்கிறார். இவர் பிச்சை எடுத்து கொண்டு போய் தீபம் போட்டிருக்கார். அதில் சில கடைக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்காம ஒரு நாள் கடவுளவே நீ விளக்கு வந்து தினம் நீ கடவுளுக்கு எங்கிட்ட எண்ணெய் வாங்கி ஏற்றுறைய, இப்படியே ஏற்றி நீ பண்ணுறையல்ல, ஒரு நாள் நான் உங்களுக்கு எண்ணெய் தரமாட்டோம், இன்றைக்கி எப்படி நீ விளக்கேற்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாய்பாபா என்ன பண்ணிக்கிறாரு, எல்லா கடையிலையும் போய் படி எடுத்துகிட்டு போய் எண்ணெய் கேட்டிருக்கிறார். அந்த எண்ணெய் போய் கேட்க எல்லாருமே கடையில் இல்லை போன்ட்டாங்க. கரெக்டாக மணி 5 மணியும் ஆகிப்போச்சு. ஊருக்குள்ளேயே பூராமே கடையில் பூரா எண்ணெய் கேட்டிருக்கிறாரு. எண்ணெய் யாருக்குமே தெரியல, எண்ணெய் யாருக்குமே கொடுக்கல. விட்டு விட்டு வருதுங்களா? அம்மா பேசுறது கேக்குதுங்களா? அப்போ எண்ணெய் வந்து யாருமே கொடுக்கல. அப்போ பகவானுக்கு விளக்கேற்றி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சாய்பாபா மனிதனாக இருந்து மகானா மாறினவர் தான் சாய்பாபா. கடவுளே, இன்னைக்கு வந்து நான் உனக்கு விளக்கேற்றணும், மணி 6 மணி ஆக போகுது, எனக்கு விளக்கேற்றுறதுக்கு எதுவுமே ஊருக்குள்ளே யாரும் தரமாட்டேன்ட்டாங்க, எனக்கு என்னென்ன தெரியல, நான் வந்து எண்ணெய் கொடுக்காதனால இதே படியில் நான் தண்ணியை மோந்து
நான் பற்ற வைக்கிற சக்தி இருந்தால் நீ எரியோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தண்ணியை கொண்டு போய் மோந்து எண்ணெய்க்கு பதிலாக ஊற்றுறாரு. பந்தம் எடுத்து விளக்கேற்றுறாரு. விடிய வரைக்கும் அந்த பந்தம் வந்து அபூர்வமாக எரிஞ்சிருக்குது. அப்போ சாய்பாபாவுடைய மகிமையை ஒரு மனிதன் கடவுளுக்கு நிகரானவராக இருந்தால் பச்சை தண்ணியிலையும் விளக்கெறியுங்கிறத பாபா தானே விளக்கு போட்டு காமிச்சிக்கிறாரு. எப்படி? அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் எதுக்காக தீபம் போட்டாங்கன்னா அக்னியில் தான் நம்மளுடைய கர்மாவினையை எரிக்க முடியும், அதற்காக விளக்கு போட்டு காமிச்சாங்க. இந்த விளக்கில் நல்லா பாருங்கள், செம்மண்ணை எடுத்து செம்மண்ணவே நீங்கள் எடுக்கிறீங்க, அதைய குழச்சி விளக்கு செய்கிறீங்க, செம்மண்ணைக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்தது நல்லெண்ணெயை ஊற்றுறீங்க, அதுக்கடுத்தது திரியை போடுறீங்க, அதுக்கடுத்தது தீபம் போடுறீங்க. இந்த தீபம் எங்கே பிறந்ததுன்னா மேச ராசியில் என்ன கிரக உச்சம்? சூரிய உச்சம். சூரிய உச்சம். அப்போ மேசம் என்பது செவ்வாயோட வீடு. செவ்வாய் என்பது முதன் ஒரு மனிதன் பிரசவமாகி செம்மண்ணில் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். மண் எல்லாமே செம்மண், எம்மண்ணுக்கு தோஷம் இல்லைங்கிறது காரணமே அந்த காலத்தில் செம்மண் பூமியாக வாழ்ந்ததுனால அந்த காலத்தில் மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சாங்கன்னா குங்குமத்துக்கு சமமாக. அதனால் செம்மண்ணிலேயே குழச்சி விளக்கு செஞ்சு, அது செவ்வாயோட ஆதிக்கம். அங்கே சனி நீசம், அந்த எண்ணெய் குறைஞ்சு அது ஒன்றும் இல்லாமல் போகுது. அதனால செவ்வாய்க்கு சனி நீசம், அதனால சனி பகை, ஊற்றின எண்ணெய் இருக்காது. அதனால சனி என்பது நல்லெண்ணெய். அந்த இடத்துல திரியை போடுறதுக்கு திரி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பருத்தி பஞ்சு, பருத்தி ஆடை எல்லாமே சூரியன். அதனால பருத்தி பஞ்சில் தீபம் போட்டுக்கிறாங்க. பருத்தி சோலையை நிறுத்தி கேட்டேன் தீபம் என்று சொல்லுன்னு அந்த பருத்தியில் திரியை போட்டு அங்கே சூரிய உச்சம் என்பது அங்கே சிவனுக்கு வந்து சிவலோக பதவிக்காக அன்னைக்கு ஜோதி ஏற்றின இடம், முதல் முறையாக விளக்கு தோன்றின இடம் செவ்வாய் வீடு. எப்படி? அப்போ மேசத்துக்குள்ள இத்தனை ரகசியம் இருக்குதான்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த செவ்வாய் சூரிய உதயத்தில் நீங்கள் தீபம் போட்டு சூரிய அஸ்தமனமானால் இருட்டாகிறதுனால தான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு தீபம் எரிஞ்சு போய் அது அமைஞ்சு போகிறத சூரிய உதயத்தை வச்சு கணக்கு போட்டதுனால தான் அங்கே ஏற்றுன டிகிரி 1 டிகிரி 150 டிகிரி அஸ்தமனமானால் அந்த தீபம் அமைஞ்சிருங்கிறது தான், அங்கே சூரியன் அமைஞ்சிருங்கிறது தான் அங்கே நீசத்தன்மை கொண்டு போய் துலா ராசியில் வச்சுருக்காங்க. எப்படி? இப்படியெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணலாங்களோ இதை பூரா நீங்கள் காலச்சக்கரத்தை பிடிங்க, நம்ம வாழ்க்கை சக்கரம் மாறியே தீரும். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூளை 6 நாளில் மண்ணு தின்றும். 6 நாள் வரைக்கும் ஒரு பிரேதம் உடம்புல ஒரு பிரேத உடம்புல மண்ணு திங்காது. மூளையை மட்டும் 6 நாள் ஆனதுக்கப்புறம் தான் மண்ணு திங்கும். பல்லு வந்து 32 நாள் ஆனால் நம்ம மண்டையோட்டிலேருந்து பல்லு உதிர்ந்துடும். அது வரைக்கும் 32 நாளைக்கு அந்த பல்லாவே இருக்கும். அப்போ ஏன் 32 வயசுக்கு மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம்? மூளை ஏன் 6 நாளுக்கு அப்புறம் மூளைனா நம்மளுடைய அறிவு 6 நாள் 6வது அறிவு. அதனால் 4 கூட வச்சுத்தான் மூளை அழியுது. அப்போ 6 நாளுக்கு அப்புறம் தான் மூளை அழியுது. 32 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பல்லெல்லாம் விழுந்து மண்ணுக்குள்ளே போகுது. அப்போ இதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஒரு கணக்குகளை வச்சுருக்காங்களா இல்லையா? சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஜோதிட வகுப்பில் இவ்வளவு நல்ல விஷயங்களை பூரா உங்களையும் பேச வச்சு நான் அழகு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த மாதிரி ஜோதிடமும் இருக்கணும், அதுக்குள்ள ஆதிகால பரிகாரமும் இருக்கணும், மக்களுக்கு ரெமடியும் இருக்கணும், நம்ம ஜோதிடத்தில் எல்லா சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கணும், கிரகச்சேர்க்கையும் தெரிஞ்சுக்கணும், காலச்சக்கரத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்த கலவை தான் இந்த ஜோதிட வகுப்பு, ஆதிகால பரிகார வகுப்பு. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான கோணத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் இன்றைக்கி
உங்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொன்னதுக்கு காரணம். நம்ம ஆரம்பிக்கிறது என்னமோ 8:30 மணி தான், 8 மணி தான். அது காலமும் நேரமும் பார்த்து ஒரு மனிதன் வந்து நேரம் வாட்சி பார்த்துட்டு டைம் ஆச்சுன்னு போகிறது கிரகம் ஒரு பிரசவம் ஆகும்போது நீங்கள் எழுதி வைங்க, இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பெற்று கொடுக்கும்னு எழுதுங்க. நெசமாக நடக்குமான்னு பார்க்கலாம். அப்படி நடக்கவே நடக்காது. கால நேரத்தை கிரகத்தை எல்லாம் கணித்து இந்த உலகத்தில் நம்ம கால நேரம் பார்க்காம ஜோதிடத்தை மக்களுக்கு நேர காலம் பார்க்காம சொல்லி கொடுத்து அவங்களும் நேர காலம் பார்க்காம நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கும் ஜோதிடத்தை நேர காலம் பார்க்காம பார்த்து எப்படியோ அவங்கள எல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஜோதிடருடைய கடமை. கரெக்டாக இல்லைங்களா? அவ்வளோதான். நேர காலமெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்? நம்ம என்ன ஆபீஸ் உத்தியோகமா? சாஸ்திரத்தை எடுத்து வச்சோம்னா சுவாரஸ்யமான பேச்சு என்னெல்லாம் உங்கள் ஞானத்தில் இருக்குது அதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்தாகணும். இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஜோதிட சர்வீஸ் பக்காவாக பண்ணிட்டு போகணும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. அந்த பேர் கிடைச்சது நல்ல பிரபஞ்சமே வாழ்த்து நம்மளை. அது வரைக்கும் நம்ம இந்த ஜோதிட சாம்ராஜ்யத்துக்கு நம்மளால் முடிஞ்சது. இந்த ஜோதிட தொழில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இதை ப்ராப்பராக பண்ண வேண்டிய கடமை நம்ம கையில் தானே இருக்குது.